மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று விஜயகாந்த் அவர்கள் மறைந்த தினம். இந்நாளில் அவரை நினைவு கூறுவோம். விஜயகாந்த் வாழ்க்கை வரலாறு. பிறப்பும் பின்னணியும். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். இவரின் மனைவி பிரேமலதா. இவர்களுக்கு விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். வராத படிப்பும் வந்த நடிப்பும். சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். திரைப்பயணம். விஜயராஜ் முதல் விஜயகாந்த் வரை. தனது நண்பர்களின் உந்துதலின் பேரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். தனது சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இதை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர். சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலம் என்னை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது அவர்தான். இந்த காட்சி எதற்கு, வசனம் எதற்கு, கதையை இப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் பேச மாட்டார். கதையை ஒத்துக்கொண்டு சம்பளம் வாங்காவிட்டால் எதையும் பேசாமல் விரைவாக நடித்து கொடுத்து விடுவார். மிகச்சிறந்த மனிதர் என்பதை தாண்டி ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் என்று கூறினார் தயாரிப்பாளர் டி. சிவா. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பு அளித்தவர். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1986 ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய டிஎஸ்பி தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த். தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். அப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன், செந்தூரப்பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார். சண்டை காட்சிகளில் டூப் வேண்டாம் என மறுத்தவர். நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே. பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த். இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகளில் நானே நடித்துக் கொள்கிறேன், டூப் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார். இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை அவருக்கு தோள்பட்டை இறக்கம் ஏற்பட்டுள்ளது. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையான தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த். தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் விஜயகாந்த். கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழாவுக்கு செல்வது போல
கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டிக்கொண்டு படம் பார்க்கச் செல்வோம் என்கிறார் திருநெல்வேலியைச் சேர்ந்த ரசிகர் அறிவுமணி. கேப்டன் என்ற பட்டம். கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம் என்றாலே தோல்விதான். ஆனால் நடிகர் விஜயகாந்திற்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1991ஆம் ஆண்டு R.K. செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார். நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரானார். விஜயகாந்த் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார். அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதி நீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை நெல்லையில் நடத்தினார். மனிதாபிமானமிக்க நடிகர். விஜயகாந்த் குறித்த BBC தமிழுக்காக ஒருமுறை பேசிய நடன இயக்குனர் பிருந்தா, விஜயகாந்த் சினிமா படப்பிடிப்பு தளங்களில் ஒழுக்கத்தினை கடைபிடிப்பார். அவரது ஷாட் முடிந்தவுடன் சென்று கேரவேனில் அமரமாட்டார் என்றார். விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைக்க வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது நடன இயக்குநர்களையும் நடன கலைஞர்களையும் மிகவும் அன்போடு கவனித்துக் கொள்வார். நடன இயக்குநர்களுக்கு சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும்போது விமான டிக்கெட்டுகளையே முன்பதிவு செய்து கொடுத்தார். நடன கலைஞர்கள் தானே என அவர் எங்களை பேருந்தில் பயணம் செய்ய விடவில்லை. மிகவும் அற்புதமான மனிதர் என்றார். இளம் நடிகர்களுக்கு கை கொடுத்தவர். இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் 1993இல் வெளியான திரைப்படம் செந்தூரபாண்டி. இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். இதேபோல 1999இல் பெரிய அண்ணா என்ற திரைப்படம் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா நடித்த திரைப்படம். அதிலும் ஒரு கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். சூர்யா நடிப்பில் வந்த மாயாவி திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திற்காக அவரிடம் பேசிய போது உடனே ஒத்துக்கொண்டார். பொதுவாக அவரை போன்ற பெரிய நடிகர்கள் அவ்வளவு எளிதாக நடிக்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்த நாளே AVM ஸ்டுடியோவில் தான் நடித்து கொண்டிருந்த படத்தின் உணவு இடைவேளையில் எங்களுக்கான பகுதியை முடித்து கொடுத்தார் என மாயாவி திரைப்படத்தின் இயக்குனர் சிங்கம்புலி ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் விஜயகாந்த் போல் யாரும் இல்லை. விஜயகாந்த் குறித்து BBC தமிழுக்காக ஒரு முறை பேசிய நடிகர் ரமேஷ் கண்ணா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது நான் இணைந்து கொள்ள விருப்பப்பட்டேன். அவர் என்னை அழைத்து, நீ என் கட்சியில் சேர்ந்தால் ஒரு சார்பாளனாகி போவாய், நீ எல்லோருக்கும் பிடித்தவனாக இரு என அறிவுரை வழங்கினார் என்றார். பெரும்பாலான உதவி இயக்குநர்களுக்கு சாப்பாடு இருக்காது, வறுமைதான். அப்பொழுதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் நடிகர் விஜயகாந்த் வீட்டிற்கு செல்வோம். அதேபோல் அவர் என்ன உணவு உண்பாரோ அதே உணவைத்தான் அனைவருக்கும் வழங்கச் சொல்வார் என்றார். படப்பிடிப்பு தளத்திலும் இதேதான். லைட் யூனிட்டிலிருந்து சவுண்ட் யூனிட்டிலிருந்து அனைவருக்கும் ஒரே சாப்பாடுதான் வழங்கச் சொல்வார். படப்பிடிப்பு தளத்தில் பாகுபாடு பார்க்காமல் அனைவருடனும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பார் என்றார். வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்ட விஜயகாந்தின் பிறந்த நாள். சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாடை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார். விஜயகாந்த் 2006இல் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார். அந்நாளில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற முழக்கத்தோடு செய்து வருகின்றனர். 2002ஆம் ஆண்டு
காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். தனிப்பற்று தமிழ் மீதும் ஈழத்தமிழர் மீதும். 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின் 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைசாற்றினார். தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982இல் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். தேமுதிக ரசிகர் மன்றம் முதல் அரசியல் கட்சி வரை 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12இல் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடித்து தொடங்கின. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான காரணத்துக்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டாக தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். சட்டமன்ற உறுப்பினராக கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர். பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தார். அதைத் தொடர்ந்து 2009இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. கூட்டணியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளராக 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக
போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வியடைந்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதியிலும் படுதோல்வியடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக, பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வியடைந்தது. தொடர் சரிவில் செல்வாக்கும் வாக்கு வங்கியும் தனித்து போட்டியிட்ட போது 8.4%, 10% ஆக இருந்த தேமுதிகவின் வாக்கு வங்கி கூட்டணிக்கு சென்ற பின்னர் 7.9%, 6.1 என குறைந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சென்றனர். போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவரின் மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். சரித்திர சாதனைகளும் சறுக்கிய விமர்சனங்களும். விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989இல் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்கள் வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இது போன்று எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.